சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சாம்ராட் ஆன்மீகம் அப்படிங்கிற சேனல் பெயர் வேணால் புதிதாக இருக்கலாம், ஆனால் ஒரு 90 காலத்தில் ஒரு கேபிள் இருக்கும் பொழுது சாம்ராட் கேபிள் அப்படிங்கிறதுல நம்ம கிஷோர் குமார் சர்மாவினுடைய சேனல். நான் அந்த சேனல்லையுமே எனக்கு முதல் ஒரு சேனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது சாம்ராட் கேபிள் தான். ஸோ இவங்களுக்கு நம்ம தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 25 வருட நட்பு அப்படின்னு கிஷோரோட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ சாம்ராட் கேபிள் அப்படின்றது தான் இப்போ நம்ம சாம்ராட் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை இதில் கொடுத்துருக்கோம். ஸோ நேயர்களாகிய நீங்கள் கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோஸையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ராசி பலன்கள் காலையில் நம்ம டிவியில் பார்த்துடுறோம். அண்ட் அன்னன்னைக்கு உள்ள ராசி பலன்கள் காலைல ஒரு 6 மணி 7 மணி கூட பலன்கள் சொல்லி முடிச்சிடுறோம் நாங்கள். ஸோ நான் இந்த சாம்ராட் ஆன்மீகத்திற்கு எக்ஸ்க்ளூசிவாக சில வீடியோஸ் எல்லாம் பண்ணி தரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போது முதல்ல இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வரக்கூடிய ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன மாதிரியான கோவில்கள் எல்லாம் போகலாம், இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்ன, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த ஆடி மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய எல்லா வீடியோஸுமே சம்திங் எக்ஸ்க்ளூசிவ் இருக்கும், கோவில்கள் பற்றினது இருக்கும், ஆன்மீகம் ஜோதிடம் கலந்த சில விஷயங்கள் தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் எனக்கு இந்த சாம்ராட் ஆன்மீகத்தில் பதிவுகள் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சேனல் நல்ல மென்மேலும் வளரணும். கிஷோர் குமார் சர்மா எப்படி ஒரு சாம்ராட் கேபிளை உண்மையிலேயே ஒரு கேபிள் இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு சாம்ராஜ்யம் பண்ணவர். அண்ட் அந்த நண்பருக்காக நான் உங்கள் முன்னாடி பேசணும் அப்படிங்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுடைய ஆதரவு எப்பவும் போல் தேவை. அண்ட் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள். இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா 31 நாட்கள் வரைக்கும் நம்மளுடைய ஜூலை மாதம் 17ஆம் தேதி நமக்கு சூரியன் கடகராசிக்கு மாறுகிறார். ஆடி மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்குது. இந்த தட்சிணாயன புண்ணிய காலம்னா என்னன்னா, தேவர்களுக்கு முதல்ல சாயங்கால பொழுது, அப்புறம் அது 6 மாத காலத்தில் இரவு பொழுதோட முடியும் மார்கழி மாதத்தோட. அப்புறம் நமக்கு தை மாதம் வந்துடும், அது நமக்கு உத்தராயண புண்ணிய காலமாக இருக்கும். ஸோ சூரியன் தெற்கு நோக்கி பயணம் செய்வதை நாம் என்ன சொல்கிறோம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்கிறோம். ஏன்னா தெற்கு நோக்கி அவர் பயணம் செய்கிறார். இந்த 6 மாத காலமும் தேவர்களுக்கு சூரியன் அஸ்தமித்து ஒரு சாயங்காலம் பொழுது, அதற்கப்புறம் அவங்களுக்கு நடுநிசி, அதுக்கப்புறம் ரொம்ப விடியல் காலை பொழுது. இதுதான் நம்மளுடைய ஆடி மாதத்திலிருந்து தை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த ஆடி மாதத்தில் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆன்மீகத்திற்கு ஒரு சிறந்த மாதம் என்று சொல்லலாம் இந்த ஆடி மாதத்தை. அப்புறம் நமக்கு ஆவணி வரும், புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. ஸோ ஒவ்வொரு மாதத்திற்குமே இந்த சூரியனினுடைய பயணம் நமக்கு ஒவ்வொரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகராசியில் இருக்கிறார். இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய காலம் அவர் சந்திரன் வீட்டில் இருக்கிறதுனால சிவனும் பார்வதியும் இணைந்து இருப்பதாக ஒரு ஐதீகம். சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் இருக்கணும். ஏன்னா சிவனை நம்ம எப்பவும் சொல்கிறோம்ல, அவர் ஒரு பித்தன், அவர் எப்பொழுதுமே குடும்பத்தோடு இருக்க மாட்டார், அவர் தபஸில் தான் இருப்பார்னு. ஸோ பார்வதி தேவியினுடைய பிரார்த்தனைப்படி இந்த 1 மாத காலம், இந்த ஆடி மாதம் முழுவதும் நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்னு சந்திரன் வீடான கடகராசியில் சூரிய பகவான் சிவபெருமானாக அவர் 1 மாதத்தில் அந்த கடகராசியில் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். அப்போ என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நமக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மண் வளம் பெறக்கூடிய ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் மண்ணுக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ பழைய காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்தில் என்ன பூஜைகள் செஞ்சாங்கன்னா, சப்தகன்னி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக செஞ்சாங்க. 2வது, இந்த ஆடி மாதத்தில் தான் நமக்கு சர்ப்பங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து
ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் புத்துக்கு பால் ஊற்றுவது, நாகம் நம்ம வணங்கிறது அப்படின்னும் வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் நமக்கு நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி, நாக பஞ்சமி எல்லாமே இந்த ஆடி மாதத்திற்கு பிறகு வரும். சர்ப்பங்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் சர்ப்பங்களை நாம் வழிபட்டால் நம்மளுடைய வம்சங்கள் வளரும் அப்படிங்கிறதான் தாத்பரியமும் கூட. இந்த சப்தகன்னி வழிபாடு, சர்ப்பங்களினுடைய வழிபாடு மற்றும் பித்ருக்களினுடைய வழிபாடு, ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் பக்கத்தில் நம்ம பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் செய்வதும், பித்ருக்களை நினைத்து அவர்களுக்கு படையல்கள் வைப்பதும் நம்மளுடைய வம்ச விருத்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் ஆடி அமாவாசையினுடைய முக்கியமான ஒன்று. அதனால தான் கடல் எங்கெல்லாம் இருக்கோ, நீர்நிலைகள், கடலோரம், நதியோரம், இங்கே எல்லாம் ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. இதில் ராமேஸ்வரம், திருப்புல்லானி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி, அதே மாதிரி நீங்கள் கேரளா மாநிலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வர்க்கலா, கர்நாடகா மாநிலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோகர்ணா, இப்படிப்பட்ட இடங்களில் நமக்கு இந்த ஆடி அமாவாசையில் தர்ப்பணங்கள் செய்து நம்ம இறை வழிபாடையும் செய்தால் நம்மளுடைய வம்ச விருத்தி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். அடுத்தது ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அந்த ஆடி பௌர்ணமியில் நம்மளுடைய சூரிய பகவான் கடகராசியிலையும், சந்திர பகவான் நமக்கு மகர ராசியிலையும் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த ஆடி பௌர்ணமி காலத்தில் நமக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஐஸ்வர்யங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தை நமக்கு அது உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக நமக்கு ஆடி மாதத்தில் சிறப்பாக பார்த்தோன்னா பூர நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு. நட்சத்திரங்களில் திதிகளில் அமாவாசை பார்த்தோம், பௌர்ணமி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தோன்னா இந்த ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது மட்டும் அல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோதை நாச்சியார் பிறந்த அந்த நட்சத்திரம். ஸோ ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியன்னு சொல்லி பூர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ண கோதை நாச்சியாருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாளும் உற்சவம் நடைபெறும். அதே போல் இந்த பூர நட்சத்திரத்தில் தான் எல்லா அம்மன் ஆலயங்கள்லேயும் அம்மனுக்கு சீமந்தம் பண்ணுவாங்க, வளகாப்பு செய்வாங்க. ஸோ இந்த ஆடி பூரத்தில் வளகாப்பு அம்மனுக்கு செய்தால் நம்மளுடைய இல்லங்களில் நம்ம வம்சம் வளரும், நம்ம பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் வார்ப்பது. இந்த ஆடி மாதம் கூழ் வார்ப்பது அப்படிங்கும் பொழுது பருவங்கள் மாறுது. எப்போ சூரிய பகவானினுடைய அந்த மாற்றம் நமக்கு வருதோ, பருவங்கள் மாறும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணநிலை, நம்மளுடைய அந்த சீதோஷ்ண நிலை சமநிலைப்படுத்துவதற்கு தான் இந்த கூழ் வார்த்து, கேப்பங்கூழை வார்த்து, அந்த கேப்பங்கூழ் நமக்கு உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம அம்மன் வழிபாடு செய்து அந்த கூழ் மற்றவர்களுக்கும் கொடுத்து நாமளும் சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மிகச்சிறப்பு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய். இந்த ஆடி செவ்வாய் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் ஆடி கிருத்திகையும் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு வாரம், ஒரு நட்சத்திரம், ஒரு திதி, இந்த மூன்றும் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு கொடுக்கிறது. ஆடி மாதத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகளும், ஆடி மாதத்தில் நமக்கு உடல்நிலை சீராக இருப்பதற்கு அம்மன் வழிபாடுகளும் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இந்த ரேணுகா பரமேஸ்வரி அப்படிங்கிற அம்மன் தான் முதல்ல இந்த கூழ் வார்க்கிற ஒரு விசேஷத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஸோ இந்த ரேணுகா பரமேஸ்வரி தாயை இந்த ஆடி மாதத்தில் வணங்கினாலும் நமக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இப்படி இந்த ஆடி மாதத்தில் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது இல்லையா? ஸோ நீங்களும் சப்தகன்னி வழிபாடுகள், சப்தகன்னி கோவில்களுக்கு போகிறது, இந்த ஆடி மாதத்தில் புத்து இருக்கிற இடங்களுக்கு போய் அந்த நாகத்தை வணங்குவது, அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அன்னதானங்கள் செய்வது, ஆடிப்பூரத்தில் நீங்கள்
கோதை நாச்சியார் ஆண்டாளை வணங்குவது, அம்மனுக்கு வளகாப்பு செய்வது எல்லாத்தையும் செஞ்சு இந்த ஆடி மாதத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.